மதுரை தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து எஸ் காலனி பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் ஜூன் 4ஆம் தேதிக்கு மேல் பாஜக ஆட்சி நீடித்தாலும் இந்தியா என்ற நாடு அழிவை நோக்கி செல்லும் என அச்சம் தெரிவித்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து எஸ் காலனி பகுதியில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். பிரச்சார வாகனத்துக்கு முன்பு மேலதாளம் முழங்க மீனாட்சி அம்மன், முருகன் உள்ளிட்ட சாமி வேடமணிந்து தேவராட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சியுடன் வரவேற்பு கொடுத்தார்கள். திமுக நிர்வாகிகள் ஏற்பாட்டில் செங்கோலும் வழங்கப்பட்டது. பிரச்சார கூட்டத்தில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அதாவது பிரச்சாரம் செய்யும்போது கூறியதாவது, நாட்டையே ஒழிக்கும் அளவிற்கு பொருளாதாரத்தை பாதாளத்தை தள்ளிவிட்டு இன்றைக்கு இன்னும் ஒரு தடவை இல்லை 25 ஆண்டுகள் கூட நான் நாட்டை பெருசாக்குவேன் என்று ஒரு பிரதமர் கூறிக்கொண்டிருக்கிறார். இது இவ்வளவு கிண்டலாக இருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும், மாமன்றமாக இருந்தாலும், மாநிலமாக இருந்தாலும், ஒன்றியமாக இருந்தாலும், உறுப்பினராக இருந்தாலும் அரசியல்வாதிக்கு அழகு மனிதநேயம் செயல்தான். 2017 நபர்களுக்கு அரசு நலத்திட்டங்களை பெற்று தந்திருக்கிறோம். 1000 பேருக்கு மேல் விதவை உதவித்தொகை, 500 பேருக்கு மேல் என்ற அடிப்படையில் பலருக்கு இந்த பலன்களை பெற்று தந்திருக்கும். அதையும் தாண்டி சேவை மையம் மூலம் 900 பேருக்கு மேல் சான்றிதழ் பெற்று தந்திருக்கிறோம் என்றும், இந்தியாவில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு ஆகியிருக்கும். அது தொடரும். முடிந்த அளவுக்கு மக்களுக்கும் அரசுக்கும் இருக்கிற உறவு இயல்பாக எந்த இடையூறும் இல்லாமல் யாருக்கும் போய் எந்த ஒரு பணமும் கொடுக்காமல் வாங்கக்கூடிய ஒரு உறவாக நான் நிதி அமைச்சராக இருக்கும்போது, இன்றைக்கும் IT அமைச்சராக இருக்கும் போதும் அந்த உறுதியில் இருக்கிறேன். அதாவது ஜூன் 4ஆம் தேதிக்கு மேல் ஒரு நாள் இந்த ஆட்சி இருந்தால் இந்தியா என்ற நாடும் அழியும் என மதுரையில் தேர்தல் பிரச்சாரத்தில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பேசி வருகிறார். சுபா, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.